எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மழைகளும் ஆறுகளும் இல்லாத ஒரு இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உலகத்தின் பணக்கார நாடுகள் பட்டியலில் வந்திருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு தேசத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நாட்டுல தங்கத்துல தாலி கூட வாங்க வசதி இல்லாம இருக்க பொண்ணுங்களுக்கு மத்தியில இந்த நாட்டு பெண்கள் நான் தங்க பாத்ரூம்ல தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதுலயும் தங்க பாத்ரூம் கட்டி தான் குளிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால இப்ப பார்க்க போற நாட்டை நீங்க வெறுத்திருக்கலாம், இல்ல காதலிச்சிருக்கலாம், பட் கவனிக்காம இருந்திருக்க முடியாது. உலகத்தின் மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியான இது தன்னோட சட்டங்களால மக்கள் எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சின்ன தப்புக்கு கூட மிகப்பெரிய தண்டனைகள் வழங்குறதுல இவங்க ரொம்பவே பாப்புலர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன திருட்டுகளுக்கு கூட கையை வெட்டுற அளவுக்கு பெரிய தண்டனைகள் இங்க வழங்கப்படுது. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு சவுதி அரேபியா. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். சவுதி அரேபியாவோட அஃபீஷியல் பேரு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. இதை KSA அப்படின்னு செல்லமாவும் கூப்பிடுவாங்க. வெஸ்டர்ன் ஏசியாவில் இருக்க பெனுன்சுலா நாடு தான் இது. ஏரியா அடிப்படையில் ஏசியாவில் 5வது பெரிய நாடு. அரேபிய நாடுகள் அடிப்படையில் பார்த்தா 2வது பெரிய நாடு இது. பார்டர்ஸ்ன்னு பார்த்தா ரெட் சி, ஜோர்டான், ஈராக், குவைத், பெர்ஷியன் கல்ஃப், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், ஏமன், பஹ்ரைன் இதெல்லாம். இன்ஃபேக்ட் இந்த நாட்டோட பெரிய சிட்டியும் இதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி சவுதி அரேபியாவை எல்லாருக்கும் தெரிய காரணம் முஸ்லிம்களோட புனித ஸ்தலமான மெக்கா மதீனா தான். இது ரெண்டுமே இந்த நாட்டோட புனித நகரங்களும் கூட. இதனாலேயே முஸ்லிம்கள் எல்லோரும் தங்களோட வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த நாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற கனவோட இருக்காங்க. வெகு சில பணக்காரர்கள் மெக்கா மதீனா சிட்டியில நிலங்கள் வாங்கவும் ஆசைப்படுறாங்க. இந்த நாட்டோட மக்கள் தொகைன்னு பார்த்தா 3,42,18,000 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 40வது இடத்தை பிடிக்குது. பேசிக்கா இது ஒரு முஸ்லிம் நாடு. இங்க 93% பேர் முஸ்லிம்கள் தான். இப்படி முஸ்லிம்கள் அதிகமா இருக்கதாலையும் மெக்கா சிட்டியில நிலம் வாங்கணும் அப்படின்னு போட்டி இருக்கதாலையும் மெக்கா மதீனா சிட்டியோட நிலங்களோட விலை விண்ண முட்டுது. இந்த நாட்டுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இங்க அரசியல் கட்டமைப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. புனித நூலான குரானையும் சவுதி அரேபியாவோட முதல் மன்னரான அப்துல்லாசின் இப்ன் சவுத் போட்ட சட்டங்களையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மெத்தடையே ஜனவரி 31, 1992 வருஷம் சட்டமா போட்டுட்டாரு கிங் ஃபஹத் அப்படின்னு சொல்றவர். இந்த சட்டத்தின்படி பார்த்தா பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த கடைசி நாடு இதுதான். சவுதி அரேபியால தண்ணிக்கு பஞ்சம் அண்ட் தண்ணியோட விலையும் ரொம்பவே அதிகமும் கூட. ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணிக்கு தட்டுப்பாடு அதிகமாவே இருந்தது. இப்போ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துல அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியா ரிலீஜியஸ் டூரிசத்துக்கு பேர் போன ஒரு நாடு, குறிப்பா ஹஜ் பயணம். இந்த பயணத்துல மற்ற மதத்தவர்கள் வரதில்லை. இந்த பயணத்துல வருஷத்துக்கு 1 கோடி பேர் சவுதி அரேபியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதுலயும் இந்த ரிலீஜியஸ் டூருக்கு வரவங்க எல்லாருமே முஸ்லிம்கள் தான். இந்த பயணத்துல 1 கோடி பேர் வராங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது அந்த நாட்டோட மக்கள் தொகையிலிருந்து 3ல் 1 பகுதினே சொல்லலாம். அதுவும் குறிப்பா 2 சிட்டியில மட்டும்தான் இவ்வளோ மக்கள் டூருக்காக வராங்க. இப்படி இருக்கதால கூட்ட நெரிசல்ல சிக்கி வருஷம் கண்டிப்பா விபத்துகளும் இறப்புகளும் பதிவாகிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் மெக்கா பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்காவுக்கு மேல விமானங்கள் பறக்கிறது இல்ல. டூரிஸ்ட் விசால மெக்கா போறேன்னு ரீசனும் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னா உங்களுக்கு டிராவல் விசா அப்ரூவலும் கூட கிடைக்காது. இன்ஃபேக்ட் 2018 வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கே நீங்க டூரிஸ்ட் விசால போக முடியாது. பிசினஸ் விசால தான் போக முடியும். மெக்கா மாதிரியே ஃபேமஸான சிட்டினா அது கண்டிப்பா ரியாத்னு தான் சொல்லுவேன். இங்க ஒட்டகச்சந்தை ரொம்பவே பாப்புலர். அதுலயும் ஒரு நாள்ல 100 ஒட்டகங்கள் விற்கப்படும். அந்த அளவுக்கு பெரிய சந்தை. இதுல சில ஒட்டகங்கள் லட்சக்கணக்கில் விற்பனைக்கு போகிறதும் இங்க யூசுவல் தான். இப்படி லட்சக்கணக்கில் விலை போனாலும் இதை வாங்க கூட்டம் அலைமோதுன்னு சொல்லலாம். சரி, இதை தவிர சவுதி அரேபியா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா அந்த நாட்டோட சட்டதிட்டங்களுக்கு தான். சாஸ் வச்ச சாண்ட்விட்சை சாப்பிடக்கூடாது, திருட்டு கூடவே கூடாது, போதை பழக்கம் கூடாது, பெண்கள் மேல அத்துமீறுதல் கூடாது, போர்க் மீட்டை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த நாட்டு சட்டம் பத்தி நமக்கு தெரியும்.
தெரியும். பட் சம்பந்தமே இல்லாம சட்டம் போட்டு அதுக்கு அரஸ்டான சில பேரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. மியூசிக் கான்சர்ட்ல பாட்டு பாடிட்டு இருந்த ஒருத்தரோட குரல் ரொம்பவே பிடிச்சு போய் மேடையில பாடிட்டு இருந்தவரை ஒரு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. இது பிபிசி நியூஸ்ல பெரிய பேசும் பொருளாவே ஆயிடுச்சு. 2017 வைரலான ஸ்வாக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது டேபிங் மூவ்மெண்ட் தான். இந்த டேபிங் அப்படிங்கிறது மான்கராத்தே போஸ் மாதிரியான ஒரு போஸ். இந்த போஸை நாட்டுக்குள்ள எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு, குறிப்பா ஃபுட்பால் கிரவுண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட். ஏன்னா அது கூட ட்ரக்ஸ் பழக்கத்தையும் நினைவுபடுத்துற மாதிரியான சின்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இதை பேன் பண்ணாங்க. அண்ட் இதை பத்தி கவர்மெண்ட் ட்வீட் எல்லாம் கூட போட்டுச்சு. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்லி சூனியம் இதை பண்ணினதா சொல்லி 2012 ஒருத்தரை தூக்குல போட்டாங்க. இதுவும் அங்க குற்றமா? சரி, குரான் முறைப்படி இதெல்லாம் தப்பு, அதான் இப்படி பண்ணினாங்கன்னு ஏத்துக்கிட்டாலும் இப்ப சொல்ல போறத பார்த்தா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. 2015 74 வயசான லண்டன் இளைஞர் ஒருத்தர் சவுதி அரேபியா நாட்டில் தான் தங்கி இருந்திருக்காரு. அவரோட நாட்டு முறைப்படி வீட்டுக்குள்ள ஒயின் செஞ்சு குடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதை கண்டுபிடிச்ச கவர்மெண்ட் அவருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை வழங்குச்சு. அண்ட் சவுதி அரேபியாவுக்குள்ள திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லண்டனுக்கும் திருப்பி அனுப்பிச்சு. ஆமா, குடிக்கிறது சவுதி அரேபியாவில் தப்பு தானே அப்படின்னு நீங்க யோசிச்சா, பெண்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல தனியா உட்காந்து சாப்பிடவும் அனுமதி கிடையாது சவுதி அரேபியால. சில ஹோட்டல்கள்ல ஃபேமிலி செக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல உட்காந்து பெண்களுக்கு சாப்பிட அனுமதி கொடுக்குது. பட் பல ஹோட்டல்கள்ல பெண்கள் பார்சல் மட்டும் தான் வாங்க முடியும். ஆண்கள் நிலைமை இன்னுமே மோசம். அதுலயும் சிங்கிளா இருந்துட்டீங்கன்னா ரொம்பவே மோசம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிங்கிளா வர ஆண்கள் ஃபேமிலி செக்ஷன்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. சிங்கிள் செக்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல தான் உட்காந்து நீங்க சாப்பிடணும். அட, பர்த்டேவை கொண்டாட முடியாது சவுதி அரேபியால, தெரியுமா? எஸ், இது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்றதுனால அங்க உள்ள மத குருமார்கள் இந்த மாதிரியான கேளிக்கை நிகழ்ச்சிகளை எதிர்க்கிறாங்க. குறிப்பா வஹாபி பிரிவினர்கள் கிறிஸ்துவம் மற்றும் முஸ்லிம் விருந்துகளை கூட தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் அந்நிய கலாச்சாரமா. இதெல்லாம் ஒரு ஓரம் வைப்போம். பப்ளிக்கா போட்டோ எடுத்தாலோ அவங்க அனுமதி இல்லாம அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணினாலோ, சவுதி அரேபியா பில்டிங்ஸ் இல்ல மாளிகைகளை போட்டோ எடுத்தாலோ ஆர்டிகல் 3 2007 பிரிவின் படி நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியதா இருக்கும். கரெக்டான ரீசனுக்காக போட்டோ எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க சவுதி அரேபியா போலீஸ். இதை தவிர கடுமையான சட்டங்கள் வேற எதுக்கு இருக்கு அப்படின்னா, அடுத்தவன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணினாலோ, ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு அது போலீஸுக்கு தெரிஞ்சாலோ அதோட தொலைஞ்சிங்க. அண்ட் திருநங்கைகள் சவுதி அரேபியாவுக்கு போனா பெரும் சிரமங்களுக்கும் பெரும் அவமானங்களுக்கும் உள்ளாறதாகவும் சொல்லப்படுது. இது பல டூரிஸ்ட் வெப்சைட்டுகள்ல பரவலா பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி சட்டங்கள் மட்டும் இல்லாம சடங்குகளும் வித்தியாசமாவே இருக்கு. குறிப்பா கல்யாணங்கள்ல பொதுவா திருமணம் அப்படின்றது என்ன? 2 வீட்டு சொந்தங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வு. பட் சவுதி அரேபியால கல்யாணம்னா ஆண் வீட்டுல ஆணோட சொந்தக்காரங்கள் தனியா கொண்டாடிப்பாங்க, பெண் வீட்டுல பெண்ணோட வீட்டுக்காரங்க தனியா ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டாடிப்பாங்க. தாலி கட்டும் போது மட்டும்தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்திச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், ப்ரீ ஹனிமூன் ஷூட் இந்த மாதிரி எதுவும் அங்க கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனை 15 நாட்களுக்கு நடத்துறாங்க. இதுல கோடி கோடியா பணத்தை இறைப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்ல. ஆணாதிக்க நாடா இருந்த சவுதி அரேபியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்ணுக்கு கார் ஓட்டுற உரிமை இல்ல, ஓட்டு போடுற உரிமையும் இல்ல, அட ஹோட்டல்ல தனியா ஸ்டே பண்றதுக்கு உரிமை இல்ல, தனியா ஷாப்பிங் போறதுக்கு உரிமை இல்ல, ஃபேமிலிக்கு தொடர்பில்லாத ஆண்கள் கூட பேசுறதுக்கு உரிமை இல்ல. பட் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள்ல சின்ன சின்ன தளர்வுகளும் இங்க பெண்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. சவுதி அரேபியா ஆண்கள் பொதுவாகவே சோம்பேறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆட்கள் வச்சிருக்காங்க. சோ ஒரு வேலையும் சவுதி அரேபியாக்காரங்க பண்றது இல்ல. இதனாலதான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி வேலைக்கு வர ஆட்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாட்டுக்காரங்களா இருக்காங்க. இவங்க இப்படி காசு உள்ளவர்களா மாறினதற்கு காரணம் ஆயில் தான். இந்த ஆயில் இந்த நாட்டோட ஜிடிபியில 42% பிளே பண்ணுது. இதோட சேர்த்து பேரிச்சியும் இங்க ரொம்பவே அதிகம். இதெல்லாம் இல்லாம தனியா டூரிசமும் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதால இங்க வெளிநாட்டு பயணிகள் அதிகமா வராங்க. இது மூலமாவும் இவங்களுக்கு ரெவென்யூஸ் கிடைக்குது. குறிப்பா சொல்லக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கா மதீனா, கிங் ஃபஹத் ஃபவுண்டைன், இதுதான் உலகத்திலேயே டாலஸ்ட் ஃபவுண்டன் அப்படின்னு சொல்றாங்க. கடல் நீரை குடிநீராக்குற பிளான்ட், இதுதான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட். இது மட்டும் இல்லாம ஹயம் அங்கிரி அப்படின்னு ஒரு பர்கர் பாயிண்ட்டும் இங்க இருக்கு. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பர்கர் கடை. இதோட சேர்த்து தி
தி ஐன் மார்பிள் வில்லேஜ், மாஸ்மாக் ஃபோர்ட், ஹிஸ்டாரிக் டிரியா, ரிஜால் அல்மா, சவுத் இப்ட் சவுத் பேலஸ், கிங் அப்துல் அசீஸ் சென்ட்ரல் ஆஃப் வேர்ல்ட் கல்ச்சர், மிதக்கும் பள்ளிவாசல்கள், அல் நாஸ்லா ராக். அண்ட் உணவுகளுக்கும் ஃபுட் லவர்ஸுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு நாடு தான் சவுதி அரேபியா. இங்க காடமம் காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் பேபி கேமில் லஞ்ச், ஆமாங்க, லஞ்ச்ல ஒரு சின்ன முழு ஒட்டகத்தையே சமைப்பாங்க. இந்த நாட்டோட தேசிய உணவுன்னு பாத்தீங்கன்னா அதோட பேரு கப்சா. யூசுவலா இத ஜெடால இருந்து ரியாத் முழுவதும் பரவலா எல்லா ரெஸ்டாரண்ட்டுகள் மெனுலையும் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆப்வியஸா லோக்கல் மக்கள் வீட்டில் சாப்பிட்டாதான் ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதெல்லாம் இல்லாம மந்தி, இப்போ இந்த மந்தி தமிழ்நாட்டில் கூட ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஸ் பக்காரி, முல்லாபாக், ஃபெரக், சலீக், ஜெரேஷ், மர்கூக், இந்த மாதிரி இன்னும் பல உணவுகள் சவுதி அரேபியால உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியால சவுதி அரேபியா ரியால் அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இது இந்திய ரூபாயின் மதிப்புப்படி ஒரு ரியால் 20 ரூபாய்க்கு சமமாகுது. இந்த நாட்டுக்கு போறதுக்கான டிராவல் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,00,000 1,63,000 வரைக்கும் செலவாகுது 5 நாட்களுக்கு. இது பர் ஹெட்டுக்கு தான் நான் சொல்றேன். சரி, இந்த நாட்டுக்கு போறதுக்கான விசா ப்ராசஸ் என்னன்னு பார்த்தரலாம். விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 90 நாட்களுக்கான விசா உங்களுக்கு ஆன் அரைவல் விசாவா கிடைக்கும். இதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் செலவாகும். பெருசா டாக்குமெண்ட்கள் தேவையில்லை. பாஸ்போர்ட் அண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் இருந்தா போதும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த நாட்டுக்கு போறதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா எம்பசி ஆபீஸ்ல 5 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு டிராவல் விசா கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகேபிலிட்டிஸ். சவுதி அரேபியா பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபிலிட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். சவுதி அரேபியால கிங்டம் டவர் அப்படின்னு ஒரு டவரை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜெடா டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டவரை எப்ப கட்டி முடிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் கட்டி முடிச்சா இந்த டவர் தான் உலகத்திலேயே மிக உயரமான டவரா இருக்க போகுது. அண்ட் இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3280 அடி, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரம். ஸோ அவ்வளோதான் மீடியர் பிகேபிலிட்டிஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.